மட்டன் கிரேவி நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண் சட்டி எடுத்துக்கிறேன். கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயில் சேர்த்த வெங்காயத்தை நல்லா அப்படியே நம்ம பாணியில் வதக்க நல்லா வதக்குறோம். அப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுகள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கு நல்லா வதக்குறோம். அப்படியே மட்டன் சேர்த்துக்கிறேன். இப்போ கிண்டு நல்லா கிண்டி விட்டு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இல்லை நம்ம நறுக்கிய இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன். இப்போ மலைச்சாரல் போல் மல்லித்தலை அப்படி தூவி விட்டு நெய் சேர்த்து பாருங்க. அந்த மட்டன் கிரேவி அப்படி தாங்க இருக்கேன். மட்டன் கிரேவி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். ருசினா ருசி. ஆஹா, வில்லேஜ் கழுத்து விட்டு அடுப்பாங்கரையில் செய்த பச்சை மிளகா மட்டன் கிரேவி வந்து உங்கள் வீட்டிலேயே செய்து பாருங்க. செய்து நல்லா ருசித்து பாருங்க நண்பர்களே. இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அதே போல் நம்ம வில்லேஜ் கழுத்து சேனலை புதுசாக பார்க்கணும் நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். உங்களால் வளர்ந்து ஒரு உங்களில் ஒரு மேலமான நெல்லியா நாச்சியப்பன். நன்றி, வணக்கம்.